SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யுனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் அருவாமனை வாங்கி கொடுக்கலன்னு என் ஒய்ஃப் நான் டைவர்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, தேங்காய் திருவுறத்துக்கு அருவாமனை வாங்கி கொடுக்கலன்னு எவ்வளோ நாள்ப்பா கூட இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் இருந்தாங்களாம் கூட. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர், இஸ் a வெரி குட் ஃபாதர், ஏழைகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஏமா இவ்வளோலாம் சொல்கிறீங்க, ஏமா இருக்கலன்னா என்னோட ஈகோ என்னை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பொண்ணு வந்து ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி நம்ம சொல்கிறத எதையுமே அவள் கேட்க மாட்டேங்கிறா, ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா, ஒரு பையனோட பேசுகிறா வைக்கிறா, அதெல்லாமே எங்களுக்கு தெரியுது. ஹோம் ஸ்கூலிங் மாதிரி பண்ணிட்டு டைரெக்டாக எக்ஸாம் போகிற மாதிரி ஸ்கூலில் போய் கேட்டுக்கிட்டு இவங்க கூடவே வச்சுக்க ஆரம்பித்தேன். பட் ஆனாலும் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிறான், கீழே இறங்கி ஒரு பிளேஸ் வரைக்கும் பைக்கில் போய் பைக்கை நிறுத்துறான். அங்கே பார்த்தா ஒரு காரில் இவனை மாதிரியே ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு 4-5 பசங்க நிற்கிது. அதில் வந்து ஒரு அட்வொகேட் சிம்பிள் போட்டிருக்கு காரில். ஸ்மோக் பண்ணுறாங்க இந்த சென்ஸ் அது இந்த கஞ்சா. 5வது படிக்கும்போது இருந்து they get into affairs. 5ல் 1, 8வதுல 1, 10வதுல 1, 12வதுல 1. இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு லீவை விட்டுவிட்டு ஒரு 15 நாள் திரும்ப ஒரு ஸ்கூலை வச்சு திரும்பியும் வந்து நீ படிக்கணும் அடுத்த வருஷத்துக்கான பாடம் இதுன்னு போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு எங்கேருந்து மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். ஸ்கூலுக்கு போ கண்ணு அப்படின்னாங்க. அவங்க அக்கா வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருந்துச்சு. அடுத்த நாள் வந்து அக்கா ஸ்கூலுக்கு போக முடியாது, பாப்பா கிளம்பு பாப்பா அப்படின்னா அது கையில் ஒரு அருவா எடுத்துக்கிச்சு. ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னேன், வெட்டிடுவேன் நான். வணக்கம். நான் ஒரு கேஸ் பார்த்தேன், இல்லைனா நான் பார்த்த கேள்விப்பட்ட ஒரு டைவர்ஸ் கேஸ் ரொம்ப வினோதமாக இருந்தது. இதுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்குது? ஆக்சுவலாக வந்து டைவர்ஸ் கேசஸ் வந்து எப்படின்னா, என்னை வந்து என் ஹஸ்பண்ட் அடித்தான், என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சிகரெட்டால் சூடு வச்சான், என்னை கொடுமைப்படுத்தி நைட்டெல்லாம் கதவை திறந்து வெளியே விட்டு தாள் போட்டுட்டு நான் நடுராத்திரி பூரா நான் வெளியில் தான் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய கேசஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டொமஸ்டிக் வயலன்ஸ்னால நிறைய. ஆமாம். ஆனால் ஒருத்தங்க வந்து என்னட்ட கேஸ் கொடுக்க வரும்போது, எதுக்குப்பா டைவர்ஸ் வாங்கினீங்கன்னு கேட்டால், நான் அருவாமனை வாங்கி கொடுக்கலன்னு என் ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா. தேங்காய் திருவுறத்துக்கு அருவாமனை வாங்கி கொடுக்கலன்னு டைவர்ஸ். சரி எவ்வளோ நாள்ப்பா கூட இருந்தீங்க, எவ்வளோ நாள்ப்பா கூட இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் இருந்தாங்களாம் கூட. அதாவது கல்யாணம் ஆகி 1 மந்த்தாக திருப்பி டைவர்ஸ்க்கு. ஆமாம், டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸும் வாங்கிட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஸோ இந்த மாதிரி வினோதமாக எல்லாம், அதாவது அன்னைக்கு வந்து பெரியவங்க இருந்தாங்கம்மா, ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா பெரியவங்க வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதாவது ஒரு சில பிள்ளைகள்லாம் பிடிவாதமாக அதாவது வளரக்கூடிய சூழலும் இருக்குது. இப்போ ஒரு சில பெண் குழந்தைங்க அவங்க வீட்டில் என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் கிடச்சிரும். இன்றைக்கெல்லாம் சிங்கிள் சைல்டு, இந்த 2-3 பேர் இருந்தால் தான் அடித்து பிடிச்சிக்கிட்டு அது நமக்கு வாங்கி கொடுக்கலையேங்கிற ஒரு ஃபீலும் இருக்காது, கிடைக்கலனாலும் அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சிங்கிள் சைல்டுங்கும் போது இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த அபியும் நானும் இல்லை நீங்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சரி இப்படிலாம் வந்து ஒரு அப்பாவே ஒரு பொண்ணை வளர்ப்பாரா, இவ்வளோ ஒரு பாசத்தை கொட்டினா அதுக்கு மேலே பன்மடங்கு பாசத்தை கொட்டி வளர்க்குறவங்களெல்லாம் பார்த்துட்டேன் நான். எனக்கு இப்படியே ஷாக்கிங்காக இருக்கும். எப்போவுமே வந்து என் பொண்ணுக்காக இருக்கட்டும் என் பையனுக்காக இருக்கட்டும் இது பார்க்கும்போது சொல்லுவேன், வீட்டில் வந்து கூட பிறந்தவங்க யாராவது இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் வளரக்கூடிய சூழல், இப்போ ஒரு செல்லமாக வளரக்கூடிய பொண்ணு இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணோம் அப்பாவுக்கு, டாடி நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் எனக்கு இது வேணும் அப்படின்னா, அது எங்கே இருக்கோ போய் சுற்றி திரிஞ்சு வாங்கிட்டு வருவார் அவங்க அப்பா வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க. அப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தேங்காய் திருவுறத்துக்கு ஒரு அருவாமனை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கு. கல்யாணம் ஆகி 20 நாளில் கேட்டிருக்கு. 30வது நாள் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிடுச்சு. வாங்கி கொடுக்கல, எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு நான் கேட்டு நான் வாங்கி தரலன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாகவே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க அம்மாவோட இருந்துட்டு
அங்கேருந்து அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் டைவர்ஸும் அப்ளை பண்ணி டைவர்ஸ் ஆல்சோ ஜட்ஜு வந்து ஆக்சுவலாக அந்த தீர்ப்பு எழுதும்போது அவரே தலையில் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே தான் எழுதினாராம். ஒரு அருவாமணிக்காக போய் டைவர்ஸ். இல்ல ஆமா அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு இதை எடுத்துட்டு வேற வந்திருக்கீங்கன்னு. ஆமாம். அப்போல்லாம் வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க, வந்தா வீட்டுக்காரனோட வா, கிளம்புறியா வீட்டுக்காரனோட கிளம்பிடு, தனியாக வீட்டில் இருக்கிற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று, தனியாக நீங்கள் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இங்கே வந்தேன்னா இந்த கதவு திறக்கப்பட மாட்டாது உனக்கு, திரும்பி கொண்டு போய் விட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, 7 அண்ணன்கள், இவங்க கடைக்குட்டி 8வது பொண்ணுது. ஸோ இது வந்து இவங்க பொண்ணு மாதிரி, ஏன்னா நல்ல ஏஜ் டிஃப்ரென்ஸ், அவங்க ஒரு 15 வயசு டிஃப்ரென்ஸ்னால் பார்த்துக்கோங்க, ஒரு அண்ணனுக்கும் மேலே தான் அந்த பிள்ளைக்கு. அவ்வளோ செல்லமாக வளர்த்துவாங்க அதை. அது வந்து ஒரு வாட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க, விழுந்து நல்ல அடி, சரியான அடி அந்த பொண்ணுக்கு. ஆமாம், அவளுக்கே வந்து 10வது படிக்கிற பொண்ணு இருக்கு. இவன் விழுந்ததுக்கு அவங்க அண்ணாலாம் அங்கேருந்து அலறி அடிச்சு ஓடி வந்து பெட்லேருந்து எழுந்திருக்கணும்னா இவங்க தான் தூக்குவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நீ வேணா எங்கள் அண்ணன் வரட்டும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு செல்லமாக வளர்ந்த பொண்ணு. நான் எதுக்கு வர சொல்கிறேன்னா, பெண்கள் வந்து அவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்காங்க அவங்க. ஒரு நாள் வந்து ஒரு இந்த குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேட்டேன், நீ இவ்வளோ செல்லமாக வளர்த்துறீங்க, எப்படி இவ்வளோ மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னாங்க, செல்லமாக வளர்த்துவோம், ஆனால் எங்ககிட்ட இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நாங்கள் வச்சுருப்போம். நாங்கள் என்னங்க அது கண்டிஷன்ஸ்னு, இந்த பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கும்போது பாப்பாவை தூக்கி காரில் வச்சுட்டு நைட்டியோட கோச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுது. நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு திரும்ப அதே காரில் அப்படியே உட்கார வச்சு உடனே தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டோம். ஸோ அப்போ அவங்க நீ இப்படி தான் இருக்கணும், பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு சொல்லலாம், ஒரு விதை அதுவாக நான் அங்கே வளரணும்னு போய் வளராது. நாம் இங்கே போட்டோன்னா இங்கே தான் வளரும். அது இங்கே வளர்ந்து பெருசாகி பூ பூத்து காய் காய்ச்சி அது பலனை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகுது. அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தறிகெட்டு மனசு ஓடி போய்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு சமூகம் உருவாகாது. நம்ம ஒரு நல்ல சமூகமாக உருவாகணும்னா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அதை நின்று சமாளித்து வரக்கூடிய தைரியம் இருக்கணும் பெண்களுக்கு. தே ஷுட் பி கரேஜியஸ் அண்ட் தே ஷுட் நோ தியர் லிமிட்ஸ். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாலே இதுதான் வாழ்க்கையோட ஒரு சின்ன தத்துவம். விதையிலேருந்து பாருங்கள், அது நீங்கள் எங்கே போட்டாலும் அது முளைக்குதா இல்லையா, முளைச்சி அது மேலே வருது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஹியர், விச் வி ஆர் ஃபெயிலிங் டு டூ. அதனால தான் நிறைய மேரேஜஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து என்னடான்னா எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. நீ இல்லைன்னா என்ன, எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் ஐ கேன் லீட் அ லைஃப், அது தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஏஜ் ஆக ஆக அவங்களும் ஏங்க ஆரம்பிப்பாங்க. வெளியில் தான் அப்படி தைரியமாக அப்படி பேசுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு டிபேட் ஷோ பார்த்தேன். அதில் வந்து டிவோர்ஸிஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் டிவோர்ஸ்டு பீப்புள் எல்லாம். அப்போ வந்து அவங்க வந்து பயங்கரமாக பேசுனாங்க, ஏன் வை கான்ட் ஐ லிவ் அலோன் அப்படின்லாம் பயங்கரமாக பேசுனாங்க. கடைசியாக வந்து அந்த ஷோவில் கோபிநாத் சார் வந்து கேட்டார், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. நான் வந்து அவர்கிட்ட திரும்பி போயிடலான்னு போகும்போது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர், இஸ் எ வெரி குட் ஃபாதர், ஏழைகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஏமா இவ்வளோலாம் சொல்கிறீங்க, ஏமா இருக்கலன்னா என்னோடய ஈகோ என்னை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னடானா பின்னாடி வந்து ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க எல்லாருமே. ஸோ அது அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடி உட்காந்து யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ இருந்த இடத்துல இருந்து சமாளித்து வளரக்கூடிய செடி மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோன்னா வாழ்க்கை நல்ல சுமூகமாக போகும். இப்போ டீனேஜ் லவ்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு டீனேஜ் பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட் வந்து ஏதாவது கேஸ் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது கேஸ்? இது நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து சீசன் மாதிரி வரும். இப்போது ஒரு சில கேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸாம் டைமில் என்ன போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் இப்போ இல்லையா? ஸோ எக்ஸாம் டைம் அப்போ என்ன பண்ணுவாங்க, மாறி மாறி லீவு போட்டுப்பாங்க. அது வரைக்கும் லீவெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு 10th +1 +2க்குலாம் எக்ஸாம் டைமில் லீவை போட்டுருவாங்க. இது 14 வரைக்கும் 10வது வரைக்கும் இந்த பிள்ளை பாவம் ஜாலியாக இருந்திருக்கும். எக்ஸாம்னு வந்துட்டாலே அவ்வளோதான். எக்ஸாம்னு வந்து உட்காந்து இதை படித்து அதை படித்து அம்மா ஒரு பக்கம் டியூஷன் எடுக்க, அம்மா ஒரு வாரம் எடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் அப்பா எடுப்பார். மாறி மாறி எடுத்து அந்த பிள்ளை டென்ஷன் ஆகிடும்.
பட் அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில உண்மைகள்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும். இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, சும்மாவே ஃப்ரெண்ட்ஸோட இது பேசிகிட்டு இருந்திருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் கேஸ் கொடுக்க வருவாங்க. இதை நான் வந்து சீசனல் கேஸ்ன்னு சொல்லுவேன். டியூரிங் எக்ஸாம் ஃபீவர் மாதிரி எக்ஸாம் கேசஸ். ஸோ இந்த பொண்ணுங்க வந்து இப்போ என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்தாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி நம்ம சொல்கிறத எதையுமே அவள் கேட்க மாட்டேங்கிறா, ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா, ஒரு பையனோட பேசுகிறா வைக்கிறா, அதெல்லாமே எங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த பையனை கொஞ்சம் யார் என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் இந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸ்கூல்லேருந்து பொண்ணு வீட்டுக்கு வரா, வந்துட்டு நான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ் தான் போடுறோம். இந்த மாதிரி அஃபேர் எல்லாம் வரத்துக்கு காரணம் இதுவும் ஒன்று தான். ஏன்னா இவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் பிள்ளைங்க என்கேஜாக இருக்கணும்னு இவங்க வந்து 5 to 6, 6 to 7, 7 to 8 போட்டுருவாங்க. கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாம் கிளாஸுக்கெல்லாம் போகாமல் இது ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு பையனோட ஒரு காண்டாக்டில் இருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பையன் யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு படிக்கக்கூடிய ஸ்கூல்லையே இருக்க பையன்தான். ஒரே கிளாஸ் மாதிரி ஸ்கூலில் நம்ம பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த பையன்தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டோம். ஊர்ஜிதப்படுத்திட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது ப்ரிலிமினரியாக இது யார் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் வந்தாங்க. வந்துட்டு இந்த பண்ணோன்னா நாங்கள் இந்த பையன்தான்னு சொன்னதும், ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னதும், ஐயோ நம்ம பொண்ணு வந்து எங்கேயாவது போய் மாட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எங்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல, யாருன்னு சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. டப்புன்னு வந்து பொண்ணை ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டு பொண்ணை இந்த அம்மா இவங்க வேலைக்கு இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இவங்க கூட போகிற இடத்துக்குலாம் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து என்ன ஹோம் ஸ்கூலிங் மாதிரி பண்ணிட்டு டைரெக்டாக எக்ஸாம் போகிற மாதிரி ஸ்கூலில் போய் கேட்டுக்கிட்டு இவங்க கூடவே வச்சுக்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனாலும் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவோட ஃபோன்லேருந்து அப்பாவோட ஃபோன்லேருந்து இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ திரும்பி என்கிட்ட வந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலைங்க, ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, திரும்பி அந்த பையனோட காண்டாக்டில் இருக்கா, ஸோ அந்த பையனோட எப்படிப்பட்ட பையன் என்ன பையன்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா. ஸோ நம்ம அந்த பையனை வந்து ஸ்கூல்லேருந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவன் நேராக அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிறான். போட்டுட்டு கீழே இறங்கி ஒரு பிளேஸ் வரைக்கும் பைக்கில் போய் பைக்கை நிறுத்துகிறான். அங்கே பார்த்தா ஒரு காரில் இவனை மாதிரியே ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு ஒரு 4-5 பசங்க நிற்கிது. அதில் வந்து ஒரு அட்வொகேட் சிம்பிள் போட்டிருக்கு காரில் போட்டுட்டு அதில் வந்து இவங்க இந்த இந்த பையன் போகிறான். பீச்சுக்கு போகிறாங்க, ஒரு சில இடங்கள் போகிறாங்க, அப்புறம் உட்காந்து ஸ்மோக் பண்ணுறாங்க இந்த சென்ஸ் அது இந்த கஞ்சா ரிலேட்டட் ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்த உடனே என்னடா இவன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி போனாக்க அட்வொகேட்ஸ்னால கொஞ்சம் தைரியமாக எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி ஒரு அட்வொகேட் மாதிரி தன்னை காட்டிக்கிறான். ஆமாம், எல்லாருமே அந்த காரில் இருக்கக்கூடிய அனைத்து பசங்களும் இது ஒரு டீம் மாதிரி ஒரு கேங் மாதிரி இவங்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். இவனுக்கு பேக்ரவுண்ட் அசச் ஒன்றும் கிடையாது. பட் இந்த பேக்ரவுண்டை நான் கண்டுபிடிக்கணும்னா திரும்பியும் இந்த பசங்க எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணணும். அதுக்குண்டான மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தயாராக இல்லை. நம்ம கொடுத்த வேலையோடு நம்ம நிறுத்திடுவோம். இவன் இப்படி தான் போயிட்டுருக்கான் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தான் ஒரே பொண்ணு வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காலி பண்ணி ஊரே காலி பண்ணி வெளியூர் போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலை அந்த பையன் இந்த மாதிரி இப்படி இருக்கான் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க காமிச்சிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சொன்னோம், அந்த பொண்ணும் பார்த்துச்சு. பட் என்னென்னா அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்காது. நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லும். அது வயசு நாங்கள் ஊரில் கூட்டிகிட்டு போய் சொந்த பந்தங்களோட வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹோட்டலை காலியே பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து என்னடான்னா நம்ம வந்து இப்போ ஒர்க் கான்சன்ட்ரேஷனில் பிள்ளைங்களுடைய இதை மறந்துடுறோம்.
ஸோ அதுங்களோட வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க யாரோட பழகுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், இதெல்லாம் நம்ம டச்சில் வச்சுட்டே இருக்கணும் நம்ம. இப்போ வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம அக்கேஷ்னலி ஒரு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டியோ இல்லை 6 மந்த்ஸ் ஒரு வாட்டியோ வாங்க நம்மலாம் பீச்சுக்கு போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதோ, இல்லை நம்ம வீட்டுக்கு அவங்கள வந்து ஒரு ஈவினிங் ஒரு டிஃபனுக்கு கூப்பிடுறதோ, அந்த மாதிரி இல்லை வீக்கெண்டில் ஏதாவது கூப்பிட்றதோ இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம பிள்ளைகள் எந்த மாதிரியான சூழலில் வளர்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அப்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம குழந்தைங்கள வந்து என்ன இப்போ ஒரு சில வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர் கேட்டால் தெரியாது, யாருன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா ஒரு லிங்க்கையும் நம்மளே தான் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கிளவராக இருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் கொடுக்க வரதுல ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த லிங்க்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை அவளுக்கு அவள் தான் ரொம்ப க்ளோஸ், அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும், இந்த பையனோட பேசிகிட்டு இருந்தா, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி வச்சுக்கிறோம். வெதர் யூ டோ ஹாவ் டைம் ஆர் நாட், கிடைக்கக்கூடிய டைமை எஃபெக்டிவாக உங்கள் பிள்ளைங்களோட பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கனாலே வந்து அந்த பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடும். இன்னொன்று என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து உட்கார வச்சு, நீ எந்த பையனை சைட் அடித்த காலேஜில் படிக்கும்போது என்னோடய காலேஜ் மேட்டோட அம்மா அவங்க சிரிச்சுட்டே கேட்பாங்க, ஏய் வாலு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் அவங்கள ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி நாங்கள் எல்லாமே சொல்லுவோம் அவங்கக்கிட்ட, இவன் இப்படி பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. பொண்ணு எந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கு, நம்ம பிள்ளைங்க வந்து சரியான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் முன்னெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்காது. அப்பா அம்மாட்ட சொல்கிறதுனாலே ஒரு பெரிய பயம். எங்களுடைய காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், ஒரு பயத்தோடையே தான் வாழ்ந்திருப்போம். பட் அதையே ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வந்துடலாம். இது வந்து இது ஒரு விதமான ஒரு இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5வது படிக்கும்போது இருந்து தே கெட் இன் டு அஃபேர்ஸ். 5வதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. 5ல் 1, 8வதுல 1, 10வதுல 1, 12வதுல 1, காலேஜ் ஒர்க்கு. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை தாண்டி தான் வந்து பிள்ளைங்க இன்றைக்கெலாம் வராங்க. அன்னைக்கு மாதிரி கிடையாது. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஃபோன் கிடையாது. இது மெயின் கல்ப்ரிட் ஃபோன். அதை பயன்படுத்தக்கூடிய நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்போல்லாம் எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கே நேரம் போதாது. ஸ்கூல்லேருந்து ஓடி வந்து வேக வேகமாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு வெளில போனால் விளையாடலாம், அதுதான் எங்களுடைய தாட்டாக இருக்கும். விளையாடணும் 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 நல்ல இந்த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் இருக்கும், ஓடி பிடிச்சி விளையாடு. இது உட்காந்துக்கிட்டே இஃப் யூ சிட் இன்சைட் 4 walls your mind becomes a devil. So that is what is happening. என்னது வெளியே ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் ஆடிக்கிட்டே ஸ்கூல்லையும் ஆடுவோம், வீட்லேயும் ஆடுவோம். அண்ட் இன்னொன்று கேட்க போனீங்கன்னா இந்த பிள்ளைங்களை எப்போவுமே ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுருப்பாங்க. வி யூஸ் டு கெட் ஏப்ரல் மே கம்பல்சரி ஹாலிடே. இந்த ஏப்ரல் மேனா நாங்கள் எல்லாருமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறது தான். அது லாஸ்ட் டே ஆஃப் த எக்ஸாம் டிக்கெட்ஸ் புக் டு மை நேட்டிவ் பிளேஸ். ஸோ நாங்கள் எல்லோரும் மொத்தமாக எங்கள் சென்னையில் இருக்க எல்லா கசின்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸோட, அப்பாங்க மட்டும்தான் இங்கே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, அம்மாங்களோட எல்லாம் எஸ்கேப். அங்கே போய் ஆட்டமான ஆட்டம். ஐம் ஃப்ரம் காரைக்குடி. எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். எங்களை வந்து அவ்வளோ அதிகமாக வெளியே விட மாட்டாங்க, பெண்களை வந்து அதிகமாக வெளியே விட மாட்டாங்க. இட்ஸ் வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி வீவர். ஸோ அங்கே அந்த உள்ளுக்குள்ளேயே நெல் காய வைக்கிற வயல், விளையாடுறதுக்கான இடம், காய்கறி நறுக்க இடம், எல்லாமே அந்த ஒரு ஏக்கருக்குள்ளேயே அந்த வீடு இருக்கும். அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்போம். வி யூஸ் டு என்ஜாய். அப்போ வந்து என்னென்னா அந்த ப்ரெஷரே இருக்காது, படிக்கிற ப்ரெஷரே இருக்காது. 2 மாதம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து ஜூன் மாதம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து நீங்கள் ஸ்கூல் அட்டன் பண்ணுவீங்க. அது எல்லாமே கிடையாது. ஸோ எப்போ பாரு வந்து அந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு லீவை விட்டுவிட்டு ஒரு 15 நாள் திரும்ப ஒரு ஸ்கூலை வச்சு திரும்பியும் வந்து நீ படிக்கணும் படிக்கணும் அடுத்த வருஷத்துக்கான பாடம் இதுன்னு போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு எங்கேருந்து மைண்டு ஃப்ரெஷ் ஆகும்? திரும்ப ஒரு 15 நாள் லீவு தான் இருக்கும். திரும்ப யூ வில் ஹாவ் டு கம் பேக் டு யுவர் ஸ்கூல். அப்படி படித்தாலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி படிக்காதவங்களே எவ்வளோ பெரிய மேதாவியெல்லாம் இருக்காங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் இருக்குதா எஜுகேஷன்? பயங்கர. எல்கேஜிலேருந்தே. ஆமாம், எல்கேஜி யூகேஜி அப்படின்னு போய் இது படிச்சியா, எழுதுனியா, ஹோம்ஒர்க் முடிச்சியா? நான் வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போகும்போது நீ ஸ்கூலுக்கு போ கண்ணு அப்படின்னாங்க. அவங்க அக்கா வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருந்துச்சு. அடுத்த நாள் வந்து அக்கா ஸ்கூலுக்கு போக முடியாது, பாப்பா கிளம்பு பாப்பா அப்படின்னா அது கையில் ஒரு அருவா எடுத்துக்கிச்சு.
அதை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னேன், வெட்டிடுவேன் நான். ஓ குழந்தை வந்து சின்ன பொண்ணு. ஓகே. அப்போல்லாம் ஸ்கூல்லலாம் லீவெல்லாம் எடுத்து அவ்வளோலாம் திட்ட மாட்டாங்க. ஆமா ஆமா. See, occasionally you can take leave without informing itself. ம். இன்னைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல, எது எங்கன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாததுனால இன்ஃபார்ம் பண்ணலன்னா தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம லீவு போடணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஐ வெல்கம் தட். பட் என்னடானா அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட எதையுமே நாங்கள் படிக்கல. அண்ட் வி ஷைன்ட் வெல். எங்கள் பேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தோம். என்னோட இன்ஜினியரிங் கிளாஸ்மேட்ஸ் வந்து 150 எங்கள் இயரோட ஸ்ட்ரென்த்து. 100 பேர் இன்னைக்கு யூஎஸில் இருக்காங்க. ஸோ ஆல் ஆர் இன் வெல் பொசிஷன்டு பீப்புள். ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும்போது அந்த நம்ம ஒர்க் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். ஆமா கண்டிப்பா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.